குணம். மறை நான்காய், அறம்பொருள் இன்பம் வீடு. சரிங்களா? மறை நான்காய், பூதம் 5 பூதம், 5 பூதமாய், 6 சுவை, 6 சுவை, 7 ஓசை, 8 திசை, தானாய் வேறாய் உடனாய் இடம் வீடி மிளலை. இப்போ நம்ம திருமுறை சாத்திரம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு எல்லாமே நம் சாத்திர நூலுக்கு எல்லாம் உட்பட்டது எதுங்க? திருமுறை, சைவ சித்தாந்தம், திருமந்திரம். அதை எடுத்துக்கொண்டு தான் மெய்கண்டா இதை கையாளுறாங்க. நாம் ஒன்று திருமுறையில் சாத்திரம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. திருமுறையில் இருக்கக்கூடிய சாத்திரங்களை விளக்கும் முகத்தானாக தான் நமக்கு சாத்திர நூல் தரப்பட்டது. அப்படி அவையே தானாய் என அத்துவீத இயவை குறிக்க ஆசிரியர் மேற்கோள் எதுவும் இப்போ அதுக்கு மேற்கோள் பார்க்கலாம். இப்போ எப்படி அத்துவீதமாக கலந்துருக்குது அப்படிங்கிறதுக்கு மேற்கோள். ஈண்டு அவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்றார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் என்ன பண்ணியிருப்பார்னா, மேற்கோள் எதுவும் ஒன்றாவே சொல்லிட்டு வருவார். ஓமை மட்டும், எடுத்துக்காட்டு மட்டும் தனியாக இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒன்றாக சொல்லிட்டு வருவாங்க. இறைவன் உயிர்களோடு பிரிப்பின்றி அத்துவீதமாய் நிற்பது என்பதை கூறும் மேற்கோள் அப்படிங்கிறார். எத்தனை உங்களுக்கு 53ஆம் பக்கம் புத்தகத்தில் எடுத்துங்க, 53ஆம் பக்கம். அப்போ ஈண்டி ஆன்மா பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்றது. அப்போ இதன் பொருள் ஈண்டு அப்படிங்கிறதுக்கு ஈண்டு அப்படின்னா அதிகாரம் 4னுக்குள் இந்த முதல் அதிகாரணத்துள் முதல்வன் அப்படின்னா இறைவன். இவ்வான்மாக்கள் பலவும் தானேயாய் நிற்பது என்பது உயிர்களோடு கலந்து நிற்கும் தன்மையினால் இவ்வுயிர்களோடு பொருள்களின் தன்மையில் இவ்வுயிர்கள் வேறாய் உயிரோடு நிற்றல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஈண்டு சங்காரன் இரண்டும் இல்லை, சங்காரன் எதுவும் இல்லைங்க, இரண்டும் இல்லை என்று கூறுவது பரம்பொருளை தவிர இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லை என்பது பொருளாகும். இரண்டும் இல்லை. ஈண்டு இவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்றது அப்படின்னா ரெண்டை தவிர இல்லை. எது ரெண்டை தவிர? சங்காரன் இரண்டு இல்லை, ஒன்று தான். அப்போ உயிரும் இறைவனும் ஒன்று அத்வைத சொன்னீங்கள்ல நீங்கள், அது சொன்னாக்க இறைவனும் உயிரும் ஒன்று அப்படின்னு ஆகிடும். இல்லை, இரண்டு இருக்குது. எது? இறைவன் ஒன்று இருக்குது, உயிர்னு ஒன்று இருக்குது. ஆமாம், இப்போ ரெண்டை இந்த இடத்துல நிர்ணயிக்கிறார். ஆக பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறாங்களே, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிற கருத்தை இந்த மேற்கோள் மறுக்குது. ஏன் இதெல்லாம் தெளிவுபடுத்தணும்? நம்ம தான் சொல்கிறாங்க இல்லையா, வேதத்தை படித்தவங்க என்ன சொல்கிறாங்க? அகம் பிரம்மாஸ்மி. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தில் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான், உள்ளே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, நானே கடவுள். இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ நம்ம அப்படி தானே ஆயிடுறோம். வந்த உடனே சைவத்துக்குள்ளே வரோம், தாயத்து கட்டுறோம், குறியாடி வாக்கு சொல்கிறோம், இத்தனையும் பண்ணுறோமே. சைவத்துக்குள்ளே வந்துட்டோம்னா கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலையை விட நல்ல பவர்னு நினச்சி அதை ஒரு 10 வாங்கி போட்டுக்கிறோம், கை கால் தலை மூக்கு எல்லாத்துலேயும். ஏன்னா அது உருத்திராக்கம் என்பதனுடைய மகிமை தெரியாதனால் இதெல்லாம் ஏற்படக்கூடியது. அடியார்கள் கருங்காலி மாலை மீதும் இந்த இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்கிறது நம்மளுடைய அறியாமையின் காரணமாக. உருத்திராக்கத்தை பற்றி முழுமையாக தெரியலை. இப்போ ஏன் குருநாதரின் வழியில் போகணும்னா, இப்போ நம்ம குருநாதர் யாராவது இங்கே பாருங்கள் கருங்காலி மாலை போட்டிருக்கிறாங்களா, இல்லை செங்காலி மாலை போட்டுக்கிறாங்கன்னு வேறு எதாவது? அவங்களுக்கு தேவை உருத்திராக்க மணி, அவ்வளோதான். உருத்திராக்க மாலையே போட்டுக்கிறாங்க. உலகத்தில் உயர்வானது அதுதான். ஏன்னா உலகத்தில் உயர்வானது சிவம், சிவபெருமானுடைய அருட்கண்ணு தான் உருத்திராக்க மாலைன்னு சொல்லுது. அப்போ அதை விட உலகத்தில் உயர்வானது வேறு ஏதாவது இருக்க போதா? இல்லை. ஆனால் நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, இது கூட சேர்த்து அதையும் போட்டுக்கிறாங்க. சரி, திருவருள் அவங்கள அப்படி வச்சிருக்கு. தவிர இரண்டாவதாக ஒரு பொருள் என்பதை பொருள்படும். அகம் பிரம்மாஸ்மி. சைவம் நாம் என்றும் சிவத்தோட அடிமை. நாம் என்றைக்கும் சிவத்தோட அடிமை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்க. நீ என்றைக்கும் தனித்து செயல்படவே முடியாது. உயிர் என்னைக்காவது தனித்து செயல்படுமா அப்படின்னா இல்லை. இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, என்னால்
தானாக இயங்கிக் கொள்ள முடியும், கட்டாயம் முடியாது அப்படிங்கிறது இந்த நூற்பான் நமக்கு மனை. சைவம் இரண்டு பொருள்கள் இரண்டாய் பிரிந்து விளங்காமல் ஒரே பொருளாய் ஒன்றுபட்டு இருப்பதை குறிக்கும். ஆகையால் இல்லை என்பதற்கு அல்ல என்பதற்கு வேறுபாடு உண்டு, இல்லைங்கிறதுக்கும் அல்ல என்பதற்கு வேறுபாடு உண்டு என உணர வேண்டும். இல்லை என்பது இரண்டாவது பொருளையே மறுக்க வந்துள்ளது, இல்லை அப்படிங்கிறது. இதில் சிவப்பிரகாசம் 7வது பாடலில் சொல்லப்படும். அறத்தினால் விளைவதாய் உடல் உயிர் கண் அறுக்கண். அது எழுதி வச்சுக்கிங்க மேற்கோளில் ஏதுல. சிவப்பிரகாசம் 7வது பாடல் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கணும். அறத்தினால் விளைவதாய் உடல் உயிர் கண் அறுக்கண். உடல் உயிர் கண் அறுக்கண் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிந்து யார் உற்றார். எது அறிவொளி போல் பிறகு அருகும் அத்வீதம் ஆகும். ஒன்றாதலுக்கு உடலும் உயிரும் எழுதிங்க. ஒன்றாதலுக்கு உடலும் உயிரும். வேறாதலுக்கு கண்ணொளியும் சூரிய ஒளியும். உடனாதலுக்கு கண்ணொளியும் ஆன்மபோதமும். ஆன்ம போதமும் சூரியனும். கண்ணொளியும் கதிரவன் ஒளியும் வேறாதல். உடனாயதற்கு கண்ணொளியும் ஆன்மபோதம். ஆமாம், ஆன்மபோதம் அப்படின்னு சொல்கிறார். முதல்வன் அவ்வான்மாக்கள் பலவாயும் அவ்வான்மாக்கள் பலவும் தானுமாய் நிற்பான் எனவும் மேற்கூறிய 3 வகையிலையும் அரும்படி ஒரு நாம் எடுத்துக்கணும். இப்போ மேற்கூறிய 3ல் என்னது? ஒன்றாய் வேறாய் உடனாய், இப்படி 3ஆய். இதுக்கு ஏது பார்த்தோமா? இறைவன் உயிர்களோடு பிரிப்பின்றி நிற்பான் என்பது எப்படி? அடுத்த கேள்வி கேட்டுக்கணும். கேட்டோம்னா அபேதவாதம் அபேதவாதியிடத்தில் பேசுகிறார். இது மெய்கண்டார் யார்கிட்ட பேசுகிறாரு? நம்மகிட்ட பேசலை. அபேதவாதிகள் அப்படின்னு ஒரு சமயத்தார் இடத்துல பேசுகிறார். இப்போ யார்கிட்ட பேசினார்? அத்வைதம் என்று சொல்லப்படக்கூடிய ஏகான்மவாதிகளிடத்தில் பேசினார். இப்போ யார்கிட்ட பேசுகிறாரு? அபேதவாத அப்படிங்கிற சமயத்தை சார்ந்தவங்ககிட்ட பேசுகிறார். முதல்ல அவர் யார்கிட்ட பேசுகிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மகிட்ட பேச வேண்டியது இல்லை. ஏன்னா பதி பசு பாசம் தெரிஞ்ச பிறகு தான், இறைவன் உயிர் அடிமைன்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம இங்கே வகுப்புக்கே வந்திருக்கிறோம். அதனால் இப்போ நம்மகிட்ட அவர் பேசலை. யார்கிட்ட பேசுகிறார் அப்படின்னா அபேதவாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கிட்ட உள்ளது ஒரு பொருள் அப்படின்னா ஒரு பிரம்மம் எனப்படுவது கடவுள். அது பிரம்மம் என்பது கடவுள். பிரம்மத்திற்கு வேறாக உயிர்கள் என தனியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்க? அபேதவாதிகள். பிரம்மத்துக்கு வேறா உயிர்கள் என்று தனியாக இல்லை அப்படின்ட்டாங்க. இதை மறுக்கிறார். பிரம்மமாகிய ஒரு பொருளே பல்வேறு அணிகலன்களாக மாறிக்கொண்டிருப்பது போன்று இது. எப்படின்னா, ஒரு நகை தங்கம் இருக்குது. அந்த தங்கத்திலிருந்து என்ன பண்ணுறோம்? எடுத்து நிறைய ஆபரணங்கள் செய்கிற மாதிரி இறைவனிடத்தில் இருந்து இந்த உயிர்கள் அந்த இறைவனை தான் எல்லா உயிராகும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன, அந்த உயிர்னு ஒன்று தனியாக இல்லை, அதுதான் இறைவன் அப்படின்னு அபேதவாதிகள் சொல்கிறாங்க. பொன்னுக்கு அணிகலன் இடையே வேற்றுமை இல்லை. பொன்னே அணிகலன், அணிகலனே பொன். இது உயிர் பிரம்மத்திற்கு வேற்றுமை இல்லை என்பதற்கு அவங்க உதாரணம் சொல்கிறாங்க. அவங்க உதாரணம். அப்படியாப்பா மெய்கண்டார், இங்கே வா, அப்படி சொல்கிறியா? சரி வா. இவ்வாறு கூறுவது அபேதவாதம் எனப்படும். அதுக்கு அடுத்தது அபேதவாதம் கூறுவோர் வேதத்தில் வரும் பிரம்ம அத்வீதம், பிரம்மம் அத்வீதம் என்ற தொடரை மேற்கோள் காட்டுவார். அத்வீதம் என்று சொல்லுக்கு இரண்டும் இல்லை என்பது பொருள் உண்டா? ரெண்டும் இல்லை அப்படின்னு காண்பா.
அப்போ துவைதம் அப்படின்னா இரண்டு, அத்துவீதம் என்றால் இரண்டும் இல்லை, இரண்டு இல்லை ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது. துவைதம் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை அப்படின்னு ஒன்றாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இரண்டு இல்லாத ஒன்றே அப்படிங்கிற அது பிரம்ம அத்வீதம் என தொடங்கும். பிரம்ம அத்வீதம். பிரம்மம் என்ற ஒன்று உள்ளது, பிரம்மத்திற்கு வேறாக மற்றொரு பொருள் இல்லை என்று அவர்களுக்கு பொருள் கூறுவார். இப்போ பிரம்மத்தை தவிர வேறொரு பொருள் இல்லை அப்படிங்கிறார். மறுக்கும் திறம், அதுக்கு அடுத்து இதை மறுக்கிறார். எப்படி? அத்துவீதம் என்ற சொல்வானே ஏகம் எண்ணில் என்ற முன்பகுதியில் அபேதவாதத்தை சுட்டுவதாய் அமைகிறது. அத்துவீதம் என்ற சொல் பற்றியே கடவுள் உயிரும் பொன்னும் அணிகலன் போல எனப்பட்டது. கடவுளும் உயிரும் பொன்னும் அணிகலன் போல. எப்படி அந்த பெரிய தங்க கட்டியிலிருந்து தானே சின்ன சின்ன நகையெல்லாம் செஞ்சாங்க, அதுபோல இறைவனிடத்திலிருந்து தான் இந்த எல்லா உயிர்களும் வந்தது. கடவுள் உயிரும் உண்டு என்றால், இப்போ கடவுளும் உயிரும் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அவர்கிட்ட கேட்குறாரு, முதலில் மயக்க உணர்வை உடையதாயிருத்தது எது? இப்போ பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த உயிர் மயக்க உணர்வு இருந்துச்சு, அப்போ அது எது அப்படின்னு ஒரு கேள்வி மெய்கண்டார் கேட்குறாரு. பின்னர் ஒன்றே என தெளிந்து மெய் உணர்வு பெற்றது எது? பின்ன இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது தெரிந்து மெய் உணர்வை பெற்றது எது அப்படின்னும், கடவுள் என்ற ஒரு பொருளே உள்ளது என்றால் அக்கடவுளை மயக்க உணர்வை உடையதாயிற்று என்றால் அது கொள்ள நேரும். அது எப்படி போய் இறைவன் மயக்கத்தில் இருந்தால் அவன் என்னத்தை செய்ய முடியும்? அப்போ இறைவன் மயக்கத்தில் இல்லை. அப்போ இறைவன் மயக்கத்தில் இல்லை அப்படின்னா இன்னொரு பொருள் மயக்கத்தில் இருக்குதுன்னா அந்த பொருள் என்ன இப்படிங்கிற ஒரு கேள்வி. அறிவு வடிவாகிய பரம்பொருளிடத்தில் மயக்க உணர்வு இருந்தது என்றால் அமையுமா அப்படின்னா அது மயக்க உணர்வு இருந்தால் அது என்ன பண்ணாது, எதையும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கா. ஆகவே கடவுளுக்கு வேறாக சிற்றறிவு உடைய என்ன உண்டு, உயிர் என்பது உண்டு என்று நிலைநிறுத்துகிறார். அவேதவாதிகளிடத்தில் என்ன சொல்கிறாரு, எப்போ நீ சொல்கிற மாதிரி அந்த பொண்ணிலிருந்து தான் ஆபரணங்கள் செய்கிறாங்கன்னா அந்த உயிர் எப்போ இறைவன் எப்போ மயக்கத்தில் இருந்தான், எப்போ மயக்கத்திலேருந்து தெளிஞ்சான், இதை செய்தது யார்? இப்போ நமக்கு மயக்கம் வந்துச்சுன்னா நாமளே மயக்கம் தெளிஞ்சு தானே எழுந்திரிச்சிருவோமா? இல்லையே. என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து தண்ணி தெளிக்கிறாங்க, நல்ல காற்றோட்டமான இருக்கிற இடத்துல போட்டு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் அப்போ செய்கிறதுக்கு யார் தேவை? ஒருவன் தேவை. அதுபோல் ஆகவே கடவுளுக்கு வேறாக சிற்றறிவுடைய உயிர் உண்டு என்பது என்றும் அதுவே முதலில் மயக்க உணர்வு உடையதாகவும் பின்னர் ஒன்றுதலை உணர்ந்து என்றும் கூறுதலை ஏற்புடையதாகும். பிறகு முக்திக்கு வருது அப்படிங்கிறதும் ஏற்புடையதாக இருக்கும். அதுவே முதலில் மயக்க உணர்வு உடையதாக பின்னர் ஏகம் என்ற சுற்றுவது உண்மையின் என்ற சிறு தொடரில் இத்துணை கருத்துக்களை செறிய வைத்து அபேதவாதத்தை மறுத்துள்ளார் ஆசிரியர். இப்போ அபேதவாதம் உயிரும் இறைவனும் வேற வேற அப்படிங்கிறத மறுத்துட்டார். எப்படி மறுத்தார்? மயக்கத்தில் நல்லா இது உள்வாங்கிங்க, இதெல்லாம் உள்வாங்கினாதான் நாம் தெளிவு பெற முடியும். மயக்க உணர்வுகளை இருந்தது உயிர், அப்போ இறைவன் தெளிவாக தான் இருந்தான். அப்போ இறைவனும் உயிரும் வேற வேற அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ கடவுளுக்கு வேறாயிருத்தலில் என்பது இத்தொடரின் பொருளாகும். அவ்வாறாயின் இரண்டு இல்லை என்பதற்கு வேறு எப்படி பொருள் கொள்வது? இறைவன் உயிரும் இரண்டாதல் இல்லை என்பதாம். இரண்டாதல் இல்லை என்றால் இரண்டாம் தன்மை இல்லை என்பதே ஆம். வேறு வேறாய் பிரிந்து நிற்றல் இல்லை. அதாவது ஏகமாகிய கடவுள் அநேகமாகிய பல உயிர்களோடு பிரிப்பின்றி கலந்து நிற்கிறான். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகனாக இருக்கக்கூடிய இறைவன் என்ன பண்ணுறான்? எல்லா உயிரிடத்திலும் கலந்து நிற்கிறான், கலந்து பிரிப்பின்றி கலந்து நிற்கிறான். அதுவே அத்துவீதம். அந்த கலப்புக்கு பேர் என்னங்க பேருங்க? அத்துவீதம். அந்நிய நாத்தி, வேறாதல் இல்லை. அந்நிய நாத்தி அப்படின்னா வேறாதல் இல்லை, ஆயிற்று ஆகலாம். அந்நிய நாத்தி அப்படின்னா வேறாதல் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க வரார் மெய்கண்ட தேவநாயனார். மீண்டும் என்ன பண்ணுறாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து விழுக்கிறார். வெண்பா
காட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டது ஒரு பேர் அழைத்த என் என்றாங்கு ஒட்டி அவன் உளம் ஆகிலான் உளம் அவன் ஆமாட்டாது அவன் உளமாய் அல்லனுமாய் ஆங்கு அப்படின்ட்டார். அப்போ இதில் முதல்ல கொண்டு குட்டி படிக்கணுங்க. அப்போ தான் உள்ளம் அப்படிங்கிற உள்ளம் காட்டும் உறுப்பும் உள்ளம் காட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு. அந்த உள்ளம் என்பது முதல்ல தொடங்கும். உள்ளம் காட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு. இந்த உள்ளத்தை தூக்கி எங்கே போடணும்? முன்னாடி போட்டு. அப்போ இந்த உள்ளம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர். உள்ளம் என்பது உயிர். காட்டும் உறுப்பும் அப்படின்னா நரம்பு முதலியவற்றால் கட்டப்பட்ட உடம்பும். இந்த உடம்பு நரம்புனால் என்ன பண்ணியிருக்குதுங்க? போட்டு கட்டியிருக்குது. இதை சொல்லுவார்ல அப்பர் சுவாமி, அந்த பாடல் சொல்லுங்கள். திருத்தாண்டகம். கால் ஏற்றி சாமி என்ன பண்ணுறார்? 2 தூணை நிறுத்துறார். அப்புறம் விட்டங்கள் அமைக்கிறார். விட்டங்கள் அமைச்ச பிறகு என்ன பண்ணணும்? ஆமாம், சுற்றியும் சதைகளால் மூடுறாரு. இரத்த உதிர நிறத்தால் நிரப்பி உதிரத்தால் நிரப்புறார். அதன் பிறகு அதற்கு தலை இதெல்லாம் அமைச்சு சுவாமி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதை ஆகிய பல உயிர்களோடு பிரிப்பின்றி நிற்கிறான். உயிர்கள் நரம்பு முதலிய உடம்பினையும் அடுத்தது கரணமும் ஐம்பொறி முதலிய கருவிகளையும். கரணமும் கருவி ஐம்பொறிகளாகிய கருவிகளையும் கொண்டு தன்னுடையவனாக கொண்டு அப்படின்னா தன்னுடையதாக கொண்டு இட்டது ஒரு பேர் அழைக்க. அந்த உடம்பிற்கு இடப்பட்ட ஒரு பெயரை சொல்லி பிறர் அழைத்த பொழுது, இப்போ நமக்கு பேர் என்ன? சண்முகான்னு சொன்னோன்னே திரும்பி பார்க்கணும். அதுவா நம்ம பேர்? அது யாருடைய பெயர்? இந்த உடம்புக்கு இட்ட பெயர். அதனால தான் பாருங்கள், அந்த உடம்பிற்கு இட்ட ஒரு பெயரை சொல்லி பிற அழைத்தது போது பிறர் அழைக்கும் பொழுது என்ன அது? என்று என்றாங்கு என்ன? அது நாம் அடுத்து என்ன சொல்கிறோம்? என்ன என்று மறுமொழி கொடுத்தார் போல. இப்போ அவங்க யாரை கூப்பிட்டாங்க? இந்த உடம்பை கூப்பிட்டாங்க. பேசுறது எது? உயிர். பேசுறது உயிர். உயிர் பேசுது. அப்போ இவ்வாறு உயிர் உடம்பின் வேறாய் நில்லாது உடம்பே தானாய் நிற்பது போல. இந்த உடம்பு என்ன ஆயிடுது? இந்த உயிர், இந்த உடம்பு தான் நானுன்னு நினச்சிக்குது இந்த உயிரை. இந்த உடம்பு. அதனால தானே இதுக்கு என்ன பண்ணுறோம்? விலை மதிப்பில்லாத நிறைய பொருள் போட்டு விலை போட்டு வாங்கி டை போட்டுக்கிறோம். வெள்ளை முடி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது என்னென்ன இருக்குதோ அந்த வாசனை திரவியங்கள்லாம் போத்திக்கிறோம். எவ்வளோ பாதுகாப்பு பண்ணுறோம். என்ன காரணம்னா இதுதான் நம்மளுது. இது யாரோடையதுங்க? நம்மளோடது அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். அது போல் இல்லை. நிற்றல் போல ஒட்டி முதல்வனும் அனைந்து உயிர்களெடுத்து அவ்வுயிர்களே தானாய் ஒன்றி நிற்பான் அவன். இறைவன் என்ன பண்ணுவான்? அந்த உயிரே தானாய் ஆங்கு அப்படின்னா அவ்வாறு ஒட்டி நின்ற அவ்விடத்தும் அவன் உளம் ஆகிலான். முதல்வன் உயிராக மாட்டாது. இப்போ இறைவன் உயிராகுவானா? ஆக மாட்டான். ஆனால் உளம் ஆவனோ மாட்டாது. உயிர் முதல்வனாக மாட்டாது. இப்போ இந்த உயிர் என்னாகாது? இறைவன் ஆகாது. இப்போ உயிரும் என்ன ஆகாது? இறைவனும் உயிராக மாட்டான். இந்த உயிரும் என்ன ஆகாது? இறைவன் ஆகாது. அப்போ அடுத்தது என்ன ஒரு கேள்வி வரலாம். அப்போ என்ன தான் செய்கிறார் சுவாமி அப்படின்னு தேநீர் வேலைக்கு பிறகு திருச்சிட்டோம்.